ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 வகை குறுக்கங்கள் அதை பார்க்க போகிறோம். ஸோ குறுக்கங்கள்னா என்னங்க, ஏதோ ஒன்று குறுக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ குறுக்கங்கள்லாம் என்னது, குறுகுதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏதோ ஒன்று குறுகி ஒழிக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ 4 வகை அப்படின்னா 4 விதமான அப்படி குறுகி ஒழிக்கக்கூடிய வகைகள் என்ன அப்படிங்கிறது தான் 4 வகை குறுக்கங்கள். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஐகார குறுக்கம், அடுத்தது செகண்டு ஔகார குறுக்கம், தேர்டு மகர குறுக்கம், ஃபோர்த்து ஆயுத குறுக்கம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைப்பில் என்னென்ன மாதிரி எழுத்துக்கள்லாம் என்னென்ன வகையில் எப்படி குறுகி ஒலிக்குது, எங்கே வந்து முழுமையாக ஒலிக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு ஐகார குறுக்கம். அதனா ஐகார குறுக்கம் அப்படின்னா ஐ அப்படிங்கிற எழுத்து வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து குறுகி ஒலிக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ குறுகி தான் ஒலிக்கும் அப்படின்னு இல்லை, ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது முழுமையாகவும் ஒலிக்கும். ஸோ அப்படி எது வந்து முழுமையாக ஒலிக்கும், எங்கே வந்து பார்த்திங்கன்னா குறுகி ஒலிக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், இதுதான் 4 டைப்பு. ஸோ ஃபஸ்ட்டு ஐகார குறுக்கம். ஸோ இந்த ஐகார குறுக்கத்தில் இந்த ஐ அப்படிங்கிற எழுத்து இருக்குது பார்த்திங்களா, அந்த எழுத்து தனித்து வரும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக ஒலிக்கும். ஸோ அப்போ அந்த ஐ அப்படிங்கிறதுக்கான அந்த எழுத்துக்கான மாத்திரை அளவு வந்து பார்த்திங்கன்னா 2 மாத்திரை. ஸோ அப்போ தனித்து வரும் பொழுது, ஸோ அப்போ ஐ அப்படிங்கிறது தனித்து வரும் பொழுது, அது கூட வேறு எந்த சொல்லுமே வராமல் தனித்து வரும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அது முழுமையாக ஒலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், ஐ அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஒலிக்குது. அதேமாதிரி கை அப்படிங்கும்போது இக்கு கூட்டல் ஐ அப்படின்னு வரும், கை. அப்புறம் பை. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஐ வந்து தனியாக வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து அது நம்ம சொல்லும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஐ, கை, பை அப்படின்னு சொல்லும்போது முழுமையாக ஒலிப்பதை நம்மளால் உணர முடியும். சரிங்களா? அப்போ தனித்து வரும் பொழுது ஐ அப்படிங்கிற எழுத்து வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக ஒலிக்கும். ஸோ 2 மாத்திரை அளவு ஒலிக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அதுவே முதல்ல வருது, ஓகேங்களா, அந்த ஐ எழுத்து வந்து பார்த்திங்கன்னா மற்ற சொற்களோடு இணைந்து வரும் பொழுது முதல்ல வரும் பொழுது எப்படி இருக்கும், இடையில வரும் பொழுது எப்படி இருக்கும், இறுதியில் வரும் பொழுது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ முதல்ல வரும்பொழுது, இடையில் வரும்பொழுது, இறுதியில் வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஐ அப்படிங்கிற எழுத்து முழுமையாக ஒலிக்காது. ஏன்னா அது பிற எழுத்துக்களும் சேர்ந்து வருகிறது அல்லவா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிற எழுத்துக்களுக்கான ஒலிகளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சொல்ல அடங்கி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் தனித்து வரும்பொழுது வேறு எந்த எழுத்துமே கூட இல்லை, அதனால் அது முழுமையாக ஒலிக்குது. ஸோ கூட சேர்ந்து வரும்பொழுது அது முதல்ல வந்து சேர்ந்து வந்தாலும் சரி, இல்லை இடையில சேர்ந்து வந்தாலும் சரி, இல்லை இறுதியில் சேர்ந்து வந்தாலும் சரி, அதனுடைய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவில் வந்து ஒலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது முதல்ல வந்தாலும், இடையில வந்தாலும், கடை அதாவது இறுதியில் வந்தாலும், மூணு டைப்பில் வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவு ஒலிக்கும். எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்க்கலாம். இப்போ முதல் அப்படிங்கிற இடத்துல வந்துச்சு அப்படின்னா ஐங்கிற எழுத்து வந்துச்சுன்னா என்னது, குறைந்து ஒலிக்குமா? இப்போது வையம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. என்னங்க ஸ்டார்டிங்கில் வை தானேங்க இருக்குது, எங்கே ஐ வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து குழப்பக்கூடாது. அந்த வை அப்படிங்கிற அந்த எழுத்தை வந்து பார்த்திங்கன்னா பிரித்து நம்ம பார்க்க வேண்டும். அப்போ வையை வந்து எப்படி பிரிப்பீங்க, இவ்வு கூட்டல் ஐ தான் வை. அப்போ முதல் எழுத்தில் அந்த ஐ வந்திருக்கு, ஆனால் அதை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மற்ற எழுத்துக்களும் வந்திருக்கு இல்லையா. அப்போ நம்ம வையம் அப்படின்னு படிக்க மாட்டோம், வையம் அப்படின்னு தான் படிப்போம். ஸோ அப்போ படிக்கும் பொழுது தெரிகின்றது அங்கே வந்து வை அப்படிங்கிற இடத்துல ஐ வந்து முழுமையாக வரலை அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ முதல் எழுத்தில் வரும் பொழுது வையம் அப்படிங்கிறது குறைந்து ஒலிக்கும், ஐங்கிற எழுத்து. அதுவே இடையில் வரும்பொழுது நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ இடையில் சமையல்னு இருக்குது. இப்போ இந்த மை இருக்கா, மையை வந்து இம்மு கூட்டல் ஐன்னு பிரிப்போம். அப்போ ஐங்கிற எழுத்து எங்கே இடையில வந்திருக்கு. அப்போ இடையில வரும்பொழுது என்ன, அது குறுகி தான் வந்திருக்கு. அடுத்தது இறுதியில் இப்போ பறவை அப்படின்னு இருக்குது. ஸோ பறவையில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வை இருக்கா, அப்போ அந்த வையை வந்து இவ்வு கூட்டல் ஐ அப்படின்னு பிரிப்போம். அப்போ இறுதியில் வந்து நமக்கு ஐங்கிற எழுத்து வரும்பொழுது எப்படி இருக்குது, குறுகி தான் ஒலித்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஐகார குறுக்கம் தனித்து வரும்பொழுது முழுமையாக 2 மாத்திரை அளவு ஒலிக்கும்னு தெரிஞ்சுக்கணும். அதுவே முதல்ல வரும்பொழுதும், இடையில் வரும்பொழுதும், இறுதியில் வரும்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா ஐங்கிற எழுத்து குறைந்து தன்னுடைய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவு ஒலிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஐகார குறுக்கம். ஸோ இது கம்ப்ளீட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு ஔகார குறுக்கத்துக்கும் என்னென்ன மாதிரி இலக்கண விதிகள்லாம் இருக்குது நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ ஔகார குறுக்கம் வந்து பார்த்திங்கன்னா தனித்து வரும்பொழுது, ஔகார குறுக்கத்துலேயும் அந்த எழுத்து தனித்து வரும்பொழுது தன்னுடைய 2 மாத்திரை அளவு முழுமையாகவே ஒலிக்கும் அப்படின்னு அர்த்தம்.
அப்போ 2 மாத்திரை அளவு வந்து 1.5 மாத்திரை அளவுக்கு எப்போங்க குறுகி ஒலிக்கும் அப்படின்னா இந்த ஔவையார், வௌவால் அப்படின்னு சொல்லி மற்ற எழுத்துக்களோடு சேர்ந்து வரும் பொழுது இது வந்து பார்த்திங்கன்னா 2 மாத்திரையிலிருந்து 1.5 மாத்திரை அளவு பார்த்திங்கன்னா அது குறுகி ஒலிக்கும். இந்த அப்படிங்கிற எழுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே முதல்ல தான் அங்கே வரும், இடையில இறுதியில் கட்டாயம் அவுங்கிறது வரவே வராது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஐகாரம் அப்படிங்கிறது முதல்ல வரும், இடையில வரும், இறுதியில் வரும், அதெல்லாம் வரும். ஆனால் அவுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இடையிலும் இறுதியிலும் வராது. ஸோ இலக்கண விதி வந்து நமக்கு ட்விஸ்ட் வைக்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்கும் பொழுது அவுங்கிற எழுத்து வந்து இடையிலும் இறுதியிலும் வரும் அப்படிங்கிற மாதிரி கூற்றில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அப்போ அவுங்கிற எழுத்து வந்து முதல்ல மட்டும்தான் வரும், இடையில இறுதியில் வரவே வராது. முதல்ல வரும்பொழுது முழு மாத்திரை அளவு, தனித்து வரும்பொழுது முழு மாத்திரை அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒலிக்கும். அதுவே மற்ற எழுத்துக்களோடு சேர்ந்து எழுதும்பொழுது குறுகிதான் ஒலிக்கும், 1.5 மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து இலக்கண விதி. அடுத்ததாக மகர குறுக்கம் அப்படின்னா என்னது, அதாவது அப்படிங்கிறது மகரம் மா. ஓகேங்களா? அப்போ ஐயில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஐகார குறுக்கம், அவ்வில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அவுகார குறுக்கம். அப்போ மகர குறுக்கம் மாலை தானே ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் வரும். ஓகேங்களா? அப்போ அப்படிங்கிற அந்த ஒரு மெய்யெழுத்து எங்கே வந்து குறுகி ஒலிக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ அதனுடைய மாத்திரை அளவு ஃபஸ்ட் நமக்கு தெரியணும். மாத்திரை அளவு வந்து பார்த்திங்கன்னா மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை அளவு. ஸோ அந்த மெய்யெழுத்தோட மாத்திரை அளவே அரை தான். ஸோ அது எந்த இடத்துல முழுமையாக ஒலிக்கும் அப்படின்னா இந்த இம்முங்கிற அந்த மெய்யெழுத்து ஒரு சொல்லுக்கு இடையில் வரும் பொழுதும் சொல்லுக்கு இறுதியில் வரும் பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக ஒலிக்கும், அதாவது அரை மாத்திரை அளவு ஒலிக்கும். அப்போ கால் மாத்திரை அளவு எப்போங்க ஒலிக்கும் அப்படின்னா இப்போ வலம் வந்தான் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த வலம் வந்தான்ல இந்த ஓகேங்களா, அந்த மெய்யெழுத்தை அடுத்து என்ன வந்திருக்கு, வல்லின எழுத்து வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போது ஒரு இம்மை அடுத்து வா அப்படிங்கிற ஒரு எழுத்து வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி வலம் வந்தான் அதை அடுத்து சில வார்த்தைகள் வரும்பொழுது இது வந்து கால் மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். அது போக 2 சுழியின் 3 சுழியின் இதை அடுத்து வரும்பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா கால் மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். எடுத்துக்காட்டுக்கு இப்போ போலும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒளியினுடைய ஓசையினுடைய சீரமைப்பிற்காக நம்ம போன் அப்படின்னு படிப்போம். அதே மாதிரி மருளும் அப்படிங்கிறத மருண் அப்படின்னு படிப்போம். அப்போ இந்த இடத்துல இம்முக்கு முன்னாடி 2 சுழி இன் வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே இம்முக்கு முன்னாடி 3 சுழி இன் வந்திருக்கு. ஸோ அப்போ 2 சுழி இன்னு 3 சுழி இன்னு அதுக்கு அடுத்து இம்மு வரும்பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா கால் மாத்திரை அளவு தான் குறுகி ஒலிக்கும். அதுவே இடையிலோ இறுதியிலோ வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அது முழு மாத்திரை அளவு சேர்ந்து ஒலிக்கும் அப்படின்னு அர்த்தம். இது வந்து மகர குறுக்கம். அடுத்ததாக ஆயுத குறுக்கம் பார்க்குறோம். ஆயுத குறுக்கம்னா என்னங்க, அக்கு நமக்கு தெரியும். ஸோ அப்போ இது எந்த இடத்துல வந்து முழுசாக ஒலிக்கும், ஆயுத எழுத்துக்கான மாத்திரை அளவு வந்து பார்த்திங்கன்னா அரை மாத்திரை அளவு. ஸோ அது எந்த இடத்துல முழுமையாக ஒலிக்கும் அப்படின்னா இந்த ஆயுத எழுத்து வந்து பார்த்திங்கன்னா இடையில வரும்பொழுது தன்னுடைய அரை மாத்திரை அளவு முழுமையாக ஒலிக்கும். ஸோ எக்கு அப்படின்னு படிக்கும்பொழுது அரை மாத்திரை வந்து முழுசாக நமக்கு தெரியுது. அதுவே இங்கே பாருங்கள், இந்த முள் கூட்டல் தீது இதை வந்து சேர்த்து எழுதும்போது நம்ம முள் தீதுன்னு எழுத மாட்டோம், முக்டீது அப்படின்னு எழுதுவோம். அப்போ இந்த இடத்துல இந்த இல்லு வந்து என்னவா மாறி இருக்குது, அதாவது அக்குன்னு மாறி இருக்கும். சரிங்களா? அப்போ முள் கூட்டல் தீது அப்படிங்கிறது முக்டீது அப்படின்னு மாறி இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம முக்டீது அப்படின்னு படிக்க மாட்டோம், முக்டீது அப்படின்னு தான் படிப்போம். அப்போ இந்த இடத்துல அரை மாத்திரை அளவு முழுமையாக ஒலிக்கவில்லை, கால் மாத்திரை அளவு தான் ஒலிச்சிருக்கு. அதே மாதிரி கல் கூட்டல் தீது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கல் தீதுன்னு சொல்ல மாட்டோம், கக்ரீது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல அக்குங்கிற எழுத்து வந்து இடையில வரும் பொழுது தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவு ஒலிக்கிறது. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இட்டு இரு. ஓகேங்களா? இதில் வந்து வல்லின மெய்யெழுத்துக்களா, அந்த வல்லின மெய்யெழுத்துக்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்கு அப்படி ஆயுத எழுத்து வரும்பொழுதும் கால் மாத்திரை அளவு மட்டுமே ஒலிக்கும். ஸோ இந்த மாதிரி இலக்கண விதிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறக்கக்கூடாது. ஸோ ஒரு கிளான்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து சொல்லிடுறேன், டிப்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐகார குறுக்கம் அப்படிங்கிறது தனித்து வரும்பொழுது பார்த்திங்கன்னா 2 மாத்திரை அளவு முழுமையாக ஒலிக்கும். அதுவே முதலில் இடையில் இறுதியில் வரும்பொழுது கால் மாத்திரை அளவு மட்டுமே ஒலிக்கும். அவுகார குறுக்கம் அப்படிங்க வரும்போது தனித்து வரும்பொழுது அவுங்கிற எழுத்து வந்து முழுமையாக ஒலிக்கும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா இடையிலோ இறுதியிலோ வந்து பார்த்திங்கன்னா அவுங்கிற எழுத்து வருமான கட்டாயம் வரவே வராது. ஸோ தனித்து வரும்பொழுது முழுமையாக ஒலிக்கும். அதே பிற எழுத்துக்களோடு சேர்ந்து வரும்பொழுது 1.5 மாத்திரை அளவு அவுகார குறுக்கம் ஒலிக்கும். மகர குறுக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இடையில் வரும்பொழுது இறுதியில் வரும்பொழுது முழுமையாக அரை மாத்திரை அளவு ஒலிக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 சுழி இன்னு 3 சுழி இன்னு இது கூடலாம் வரும்பொழுது கால் மாத்திரை அளவு ஒலிக்கும். அதே மாதிரி வலம் வந்தான் அப்படிங்கும்போது இந்த இம்மை அடுத்து சில சொற்கள் வருது இல்லையா, அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா இது கால் மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். ஆயுத குறுக்கம் அப்படிங்கிறது இடையில் வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அது முழுமையாக ஒலிக்கும். அதே மாதிரி பிரித்து எழுதும் பொழுது முள் கூட்டல் தீதுன்னு கொடுத்துருப்பாங்க, அது சேர்த்து எழுதும்போது முக்டீது அப்படின்னு எழுதுவோம். ஸோ அப்போ இங்கே வல்லின எழுத்துக்களுக்கு முன்னாடி அந்த
அக்கு அப்படிங்கிற ஆயுத எழுத்து இடையில் வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரை அளவு மட்டுமே ஒலிக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த 4 வகை குறுக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா டீப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் இலக்கண விதியோட சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு மேற்கொண்டு இல்லை டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய கேள்விகளை, சந்தேகங்கள் எல்லாமே நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து போடலாம். ஸோ நீங்களும் நானும் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பேஸ் என்ன அப்படின்னா அது வந்து கமெண்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் புரியுதா, உங்களுக்கு அது பிடிச்சிருக்குதா இல்லையா, இல்லை இன்னும் மேற்கொண்டு வேறு மாதிரி சொல்லித்தரணுமா அப்படிங்கிறது நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து என்னை மோட்டிவேட் பண்ணிக்க முடியும். ஸோ இல்லை இதே மெத்தடே உங்களுக்கு ஓகே அப்படின்னா அதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ இல்லை வேறு ஏதாவது டாபிக் வந்து உங்களுக்கு பர்சனலாக வந்து இந்த ஜியாகிரஃபி, சயின்ஸு, தமிழ், அப்புறம் சோஷியல், ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி பாலிட்டி, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது டாபிக்ஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையே கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம அதையே ரிலேட்டாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி தலைப்புகள் வேணும், உங்களுக்கு என்ன மாதிரி தகவல்கள் தேவைப்படுது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்குற தலைப்புக்கான வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. எல்லாம் வந்து கான்ஃபிடென்ட்டாக படிங்க. பை பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.